நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆகாய் 2வது அதிகாரம் வசனம் 5. ஆகாய் சாப்டர் 2 verse 5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேலுக்கும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் அவரோடு கூட அந்த ஜனங்களுக்கும் சொல்றாரு. அவங்க எல்லாருமே 2ஆம் தேவாலயத்தை கட்ட முற்படுறாங்க. அந்த சமயத்துல தேவன் அவங்கள தைரியப்படுத்துகிற விதமா இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இந்த வசனத்துல குறிப்பா எகிப்து தேசத்துல இருந்துன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூர்வ நாட்களை நினைவுபடுத்தி தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்னது? அந்த நாட்கள்ல அவர் உடன்படிக்கை பண்ணினபடி அவருடைய ஆவி அவங்களுக்கு நடுவுல நிலை கொண்டிருக்கும்னு, தேவனுடைய ஆவியானவர் அவங்களுக்கு மத்தியில நிலை கொண்டிருப்பார்னு. அப்படி இந்த வார்த்தைகளை தேவன் எதற்காக நினைவுபடுத்துறாரு? தேவனுடைய ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவரே பார்த்து கொள்வார் இல்லையா? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வரவழைத்து அவர்கள் அந்த வனாந்திர பாதையில் நடத்தும் போது தேவன் தாமே அவர்களுக்கு எல்லாவற்றையும் போஷித்து வழிநடத்தினார் இல்லையா? இந்தபடியா நடத்தினது குறித்து நெகேமியா 9வது அதிகாரம் 20வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனுடைய ஆவியானவர் தாமே அவர்களை எல்லா விதத்திலையும் வழிநடத்தினவராக, அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டவராக இருந்தாரு. அவருடைய பாதைகள் எல்லாமே அவர்களுக்கு துணை செய்தாரு. இந்தபடியாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து நடத்துவாரு. அதே போலதான் 2ஆம் தேவாலயம் கட்டப்படும் போதும் அவர்கள் மத்தியில தேவனுடைய ஆவியானவர் இருப்பாருங்கிறத தேவன் உறுதிப்படுத்தி பயப்படாதேயுங்கள்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துறாரு. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியில இருந்தா நாம பயப்படாம எல்லா காரியங்களையும் முன்னோக்கி செய்யலாம். அப்படி பூர்வ நாட்கள்ல ஆவியானவர் அவர்களுக்கு மத்தியில இருந்தாரு. ஆனா இந்த நாட்கள்லயோ நமக்குள்ளார ஆவியானவர் தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமே ஆனால் நாம எல்லளவும் பயப்படாம முன்னோக்கி செல்லலாம் இல்லையா? அவரை துணையாக பற்றி கொண்டு நாம செயல்படுகிறோமா? விசுவாசத்தை கொண்டு மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வழிநடத்துதல ஒவ்வொரு நாளும் நாம தேடுகிறோமா? ஆவியானவரே நமக்கு துணையாளராக தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவாரு. வரும் காரியங்களை குறித்து நமக்கு அறிவிப்பாரு. அப்படியாக நம்மை நடத்துவதோடு அல்லாம பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து வழிநடத்துபவராகவும் இருப்பாரு. அப்படிப்பட்ட ஆவியானவருடைய துணை தேடி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் செய்யும் போது அவர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்தியத்திற்கு நேராக நடத்துவாரு. நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்பட செய்வாரு. ஆனா அவருடைய அருமையை உணராம நாம் அவரை அசட்டை பண்ணுகிறவராக அநேக நேரம் நடந்து கொள்றோம். ஆவியானவரே தேவனுடைய ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறார்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனமும் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அப்படி தேவனுடைய ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிற ஆவியானவர் தாமே நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துறாரு. நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தை எட்டுவதற்கு அவரே துணை செய்கிறாரு. நாம ஜெபிக்க வேண்டியது என்னதுன்னு அறியாத போது வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்ம வலது புறமாவது இடது புறமாவது போகும்போது வழி இதுவேங்கிற சத்தத்தை நமக்கு காண்பிப்பாரு. இப்படி நம்ம எல்லா விதத்திலையும் போதித்து ஆலோசனை கொடுத்து வழிநடத்துபவராக இருப்பாரு. அவருடைய துணை தேடுவது இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமா இருக்கு. அவருடைய துணை கொண்டே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வேதாகம பரிசுத்தவான்கள் விசுவாச ஜாம்பவான்களாக மாறினாங்க. 2ஆம் தேவாலயம் கட்டப்படும் போது அவர்கள் மத்தியில தேவ ஆவியானவர் இருந்ததுனால்தான் மகிமையால அந்த ஆலயம் நிரப்பப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு அவருடைய சீஷர்களும் பலத்த காரியங்கள் செய்தது ஆவியானவருடைய துணை கொண்டே.
அப்படிப்பட்ட ஆவியானுடைய துணை தேடுபவர்களாக நாம காணப்படுகிறோமா? நாம நம்முடைய சுயபுத்தியின் மேல சாயாம நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு ஆவியானோட துணை தேடினோம்னா அவரே நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துபவராக இருப்பாரு. அந்தபடி பூர்வ நாட்கள்ல தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இருந்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல நமக்குள்ளார தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவருடைய அருமையை நாம உணர்ந்து கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி நடந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்படணும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். இதையெல்லாம் நாம் உணர்ந்து செயல்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆவியானுடைய துணை தேடி எந்த காரியத்திலையும் பயப்படாம முன்னோக்கி செல்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்க வாழ்க்கையில பயப்படாம முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்குள்ளார தந்தரப்பட்ட ஆவியானவர் துணை தேடணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாகவே ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் துணை தேடி எங்களுடைய காரியங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய ஆலோசனையின்படி நடக்க தேவரீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆம் ராஜா, நாங்க அநேக நேரங்கள்ல எங்களுடைய போக்குல நடந்து கொண்டு இருக்கிறோம். அதை எல்லாம் மாற்றி ஆவியானவரிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்து வலது புறமாவது இடது புறமாவது செல்லும் போது வழி இதுவே என்ற சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை எங்களுக்கு தந்தரலுங்க தகப்பனே. ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து அவர் காட்டும் வழியில் நடக்கும் பிள்ளைகளாக அவரை துக்கப்படுத்தாது இருக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.